டைம் டிராவலுங்கிறது சாத்தியமா? ஃபியூச்சர்ல டைம் டிராவல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த டைம் டிராவல் வச்சு பாஸ்ட்டுக்கு, அதாவது இப்போ நம்மளை சுத்தி யாராச்சும் இருப்பாங்களோ? யூடியூப்ல போய் டைம் டிராவல்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வர முக்கால்வாசி வீடியோ ஃபேக் தான். ஆனால் டைம் டிராவல் ஃபேக் கிடையாது. இது ஒரு சாத்தியமான விஷயம் தான். இதை நான் சொல்லல, பல சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே டைம் டிராவல் கிடைச்சா நம்ம எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுற இடம் பாஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா அப்போதான் நம்ம ஹாப்பியாக இருந்திருப்போம், நிறைய மெமரிஸ் இருக்கும். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் அனுபவிக்கணும்னு பள்ளிக்கூட பாட மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. சான்ஸ் இல்லைன்னா பாஸ்ட்டுக்கு போகதான் சான்ஸ் இல்லை, ஃபியூச்சருக்கு போக நிறையவே சான்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப டீப்பாலாம் போய் உங்க மண்டையை குழப்ப போறது கிடையாது. உங்க மண்டையை குழப்புற அளவுக்கு எனக்கும் ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். ஒரு மனுஷன் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணானா அவனால கண்டிப்பா ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ண முடியும்னு சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தியரியும் அதுதான் சொல்லுது. இதை பேஸ் பண்ணி சில மூவிஸும் வந்திருக்கு. ஏதாச்சும் டைம் டிராவல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. 1990s ரொம்ப வைரலா பேசப்பட்ட இன்சிடென்ட் தான் இது. ருடால்ஃப் ஃபின்ச் 1951 நியூயார்க்ல இருக்கிற டைம் ஸ்கொயருங்கிற ஒரு பிளேஸ்ல ஒருத்தர் ரொம்ப டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து 1951க்கு சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் மாதிரியே இல்லை. அது இன்னும் ஒரு 100 வருஷம் பின்னாடி இருந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஒரு 1850ஸ்ல இருந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற மக்களும் வந்து யாரா இவரு இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காரு, பெரிய தொப்பியெல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களும் இவரை பாக்குறாரு. இவருக்கு வந்து அங்க இந்த சிக்னல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாதனால ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, இவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காரு. டக்குன்னு ஒரு கார் வந்து இடிச்சிருது. இடிச்ச கொஞ்ச நேரத்துல ருடால்ஃப் ஃபின்ச் வந்து இறந்தும் போயிடுறாங்க. போலீஸு கிரௌடுன்னு எல்லாருமே அந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. போர் அடிக்குதா? இல்ல பார்க்கலாம்ல. போலீஸும் வந்து யாரா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது நான் அவனோட ட்ரெஸ் பாக்கெட்ல செக் பண்ணாட்டு ஒரு காப்பர் டோக்கன் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த குதிரைங்களை எல்லாம் வாஷ் பண்ணா அதுக்கு ஒரு பில்லு தருவாங்களா, அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் $70 அமௌண்ட் இருக்கு. அது எல்லாமே 100 வருஷம் பழைய அமௌண்ட். ஆனா ஃப்ரெஷ்ஷா பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கு எல்லாமே. போலீஸ்க்கு இதை பார்த்து ஷாக்கு. தென் நல்லா செக் பண்ற டைம் ருடால்ஃப் ஃபின்ச்சுக்கு யாரோ எழுதியிருக்காங்க, அந்த லெட்டர் ஒன்று இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் கார்டு மாதிரி ஒன்று இருக்கு. போலீஸும் அந்த பிஸ்னஸ் கார்டு மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னால அதுல இருக்கிற அட்ரஸுக்கு போய் செக் பண்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கறேன் ருடால்ஃப் ஃபின்ச்னா யாருன்னே தெரியாதுன்னு வர சொல்றாங்க. அங்க ஃபர்ஸ்ட் வீடே எதுவுமே இல்லை, எல்லாமே ஷாப் ஆஃபீஸ்னு இருக்காங்க. அது எவ்வளவு வருஷமா இதெல்லாம் இருக்குன்னு கேட்கறேன் 50-60 வருஷமா இந்த ஷாப்ஸ் இந்த ஆஃபீஸ் எல்லாமே இது இங்கதான் இருக்கு. ருடால்ஃப் ஃபின்ச்னு எங்களுக்கு யாருமே தெரியாதுன்னு வர சொல்றாங்க. போலீஸுக்கு ஷாக்கு. சரி, போலீஸும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஏதாச்சும் வந்திருக்கும்ல, அதை எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லி எடுத்து பார்க்கட்டும் அதுல ருடால்ஃப் ஃபின்ச்னு ஒரு நேம் இல்லை. அப்புறம் போலீஸ் எல்லாமே ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, எல்லோ பேஜஸ்ல செக் பண்ணலாம். எல்லோ பேஜஸ்னா இப்போ எப்படி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும், அதே மாதிரி அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாரோட டீட்டெயில்ஸும் வந்து அந்த எல்லோ பேஜஸ்ல இருக்கும். சரி, அதில் செக் பண்ணலான்னு போய் செக் பண்ணுற டைம் வந்து 1939 இருந்த எல்லோ பேஜஸ்ல வந்து ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியர்னு ஒரு நேம் இருக்கு. ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியர்னா இப்போ அப்பா பையனுக்கு ஒரே நேம் இருக்கு. இப்போ அப்பாவுக்கு வந்து ருடால்ஃப் ஃபின்ச் இருந்துச்சுன்னா பையனுக்கு ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியர்னு ஒரு நேம் வந்து பக்கத்தில் ஆட் பண்ணிடுவாங்க. சரி, இவங்களும் அந்த அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே அந்த அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணுறாங்க. அங்கே போய் கேட்குற டைம் வந்து ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியர் இறந்து 5 years ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் எல்லாருமே விசாரிக்கிற டைம் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, அவங்க ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னா ஃப்ளோரிடாவில் இருக்காங்க. நியூயார்க் எங்கேயோ இருக்குது, ஃப்ளோரிடா எங்கேயோ இருக்குது. சரி, போலீஸ் இந்த கேஸ் எப்படியோ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளோரிடா கிளம்புறாங்க. போலீஸும் அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோட ஒய்ஃப்னா ருடால்ஃப் ஃபின்ச் இருக்கார்ல, அவரோட பையன் ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியரோட ஒய்ஃபை வந்து போலீஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அதை பற்றி எல்லாம் கேட்குற டைம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அவங்க மேரேஜுக்கு அப்புறம் அவர் வந்து அவங்க அப்பாவை பற்றி எல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க அப்பாவே எனக்கு பிடிக்காது, ஏன்னா சின்ன வயசுல எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டனால பிடிக்காது. ஆனால் ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியரோட அம்மா கிட்ட நான் பேசுகிற டைம் வந்து ஒரு நாள் ஏதோ வாக்கிங் போகிறேன்னு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்பியே வரல. நான் போலீஸ் கிட்ட எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நிறைய கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. யாரோட ஒய்ஃப்னா ருடால்ஃப் ஃபின்ச் ஜூனியரோட ஒய்ஃப் வந்து போலீஸ் கிட்ட சொன்னாங்க. போலீஸு என்னடா இது கேஸுன்னு சொல்லிட்டு கடுப்புல இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு வச்சுட்டாங்க. போலீஸ்க்கு மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆகுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் கொடுத்துருந்தாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் சீக்கிரமா போய் அந்த கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்குற டைம் உண்மையிலே ருடால்ஃப் ஃபின்ச் மிஸ்ஸிங் கேஸ்னு ஒரு கேஸ் ஒன்று இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் கொடுத்த கேஸ் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குற டைம் அந்த டைம்லேயே வந்து அவங்க கிடைக்கல. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 1990s நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் இது. ஆனால் இதை சுற்றி டைம் ட்ராவல் தான் இருக்கான்னு யாருனாலையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. ஆனால் ருடால்ஃப் ஃபின்ச்சும் கடைசி வரைக்கும் கிடைக்கவும் இல்லை. ஒரு நிமிஷம், மனுஷங்கள்லாம் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு 2 லட்சம் வருஷம் இருக்குமா?
ஆனால் லாஸ்ட்டாக அந்த 60 இயர்ஸில் தான் நம்ம அவ்வளோ டெவலப் ஆயிருக்கோம். ஒரு சின்ன பொருளை வச்சு எங்கேயோ இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறோம், அதே பொருளை வச்சு அவங்கள பார்க்குறோம், வானத்தில் பறக்கிறோம், நிலாவுக்கெல்லாம் போகிறோம். அப்போ ஏன் அடுத்த ஒரு 50-60 இயர்ஸில் நம்மளால டைம் ட்ராவல் கொண்டு வர முடியாது? இதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் ஃபியூச்சருக்கு போகிற மாதிரி வர டைம் ட்ராவலுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 1 or 2% சான்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒருத்தர் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணானா அவனால் கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சூரியன் இருக்குல்ல, அந்த சூரியனோட லைட்டை நம்ம பார்க்குறக்கே 8 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம பார்க்குற சூரியன் வந்து 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியனை தான் நம்ம இப்போ கரண்ட்டில் பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு தான் சயின்டிஸ்ட் எல்லாரும் டைம் ட்ராவல் சாத்தியம்னே சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஸ்டீவன் ஹாக்கிங் தெரியும்ல, உலகத்திலே சிறந்த சயின்டிஸ்ட். ரீசெண்டாக கூட எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் அவரோட நேம் அடிப்பட்டு எல்லாருமே பிறந்தாங்களே. அவர் வந்து டைம் ட்ராவலுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். என்னன்னா 2009 டைம் ட்ராவலுக்குன்னு ஒரு பார்ட்டி ஒன்று கண்டக்ட் பண்ணார். ஆனால் யாரையுமே இன்வைட் பண்ணல. நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பரில் வர டைம் தான் எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரியுது. இதை பற்றி அவர்கிட்ட போய் கேட்க டைம் அவர் என்ன சொன்னார்னா, டைம் ட்ராவல் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா இந்த நியூஸை பார்த்துட்டு என் கூட பாஸ்ட்டுக்கு வந்து அந்த பார்ட்டியில் கலந்துருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் யாருமே வரல. ஸோ டைம் ட்ராவல் இப்போ யாருக்கிட்டையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வச்சிருப்போமே சார் ஆரம்பிச்சோண்டா. முதல் பாண்டிய சமூகம் அடக்கி தரமட்டம் அகிமா காத்துல பறக்க வழி இருக்கிற ஒரு நென்னுஸ்கிலம். இந்த ஸ்டாருக்கு ரியல் ஃபுட்டேஜ்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.